செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நீண்ட காலமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கைதுகள் இடம்பெற்றிருந்தன. கைதுகள் தொடர்பில் பல விசாரணைகள் ரகசியமான முறையிலும் வெளிப்படையான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை ஆங்காங்கே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் சில இடங்களிலே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை மூவரடங்கிய புதிய மேல் நீதிமன்ற அமர்வை ஸ்தாபிக்குமாறு கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதம நீதியரசரிடம் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு அனுமதி கோரியிருக்கின்றார். விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்பில் தான் இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் இந்த கோரிக்கை மனுவானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அக்டோபர் 23 நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற கட்டமைப்பு அல்லது இந்த நீதிமன்றத்தின் கோரிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரயலட் பார் முறையிலே இந்த வழக்கை விசாரணை செய்வதற்குத்தான் சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இலங்கை வரலாற்றிலே கொழும்புக்கு வெளியிலே ரயலட் பார் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்காக வித்தியா வழக்கு இருக்கின்றது. அது ரயலட் பார் நீதிமன்ற கட்டமைப்பு முறையில் தான் அந்த விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் கடந்த காலத்தில் ரயலட் பார் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. எதிரியை அழைக்காமல் விடுதலை செய்யப்பட்டது என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தால் சுமத்தப்பட்டு அந்த ரயலட் பார் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பை மேல் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு ரயலட் பார் நீதிமன்ற பொறிமுறை இருந்து அவை தொடர்பில் மேல் நீதிமன்றம் நிராகரித்த சூழ்நிலையில் தான் இவை இப்போது வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களிலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நானா இந்த குண்டு தாக்குதலுக்கு காரணமானவன்? அது மட்டுமா, கடந்த காலங்களில் கொழும்பில் எத்தனை குண்டு தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போது நீங்கள் போலீஸ் மா அதிபரை குற்றம் சாட்டினீர்களா அல்லது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மீது வழக்கு தாக்கல் செய்தீர்களா என்கின்ற ஒரு நீண்ட பட்டியலை கேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்கள் கடந்த காலங்களில் ஊடகங்களிலும் பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ரயலட் பார் நீதிமன்ற கட்டமைப்பை அமைப்பதற்கு விசேட அனுமதியை சட்டமா அதிபர் கோரியிருக்கின்றமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. சிறையில் இருந்த காலத்தில் பிள்ளையான் தொடர்பிலும் பல ரகசிய தகவல்கள் இப்போது விசாரணைகளில் இடம்பெற்றிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த குண்டு தாக்குதலோடு தொடர்பான சில விடயங்கள் பிள்ளையான் வாயால் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பிள்ளையானால் அந்த விடயங்கள் கதைக்கப்பட்டிருப்பதான விசாரணை கட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 70 வெளிநாட்டவர் உட்பட்ட 274 பேர் இறந்ததுடன் 592 பேர் படுகாயமடைந்தனர். இந்த காலப்பகுதியில் பிள்ளையான் அவர்கள் சிறையில் இருந்ததாகவும் சிறையில் இருந்த காலப்பகுதியில் சியோன் தேவாலயத்திலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அதன்படி சிறை காவலர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கருதினாலும் பிள்ளையான் கைதிகளிடம் இது ஒரு குண்டு வெடிப்பல்ல. சிறை காவலர்கள், அந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையின் காவலர்கள் அந்த சத்தம் கேட்டவுடன் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கூறியவுடன் பிள்ளையானவர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல, தற்கொலை தாக்குதல் என்று திட்டவட்டமாக கூறியதாக நிர்மலா கண்ணங்கரா எழுதியுள்ளதாக ஒரு விசாரணை இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விசாரணைக்குள் இந்த விடயம் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 21, 2019 அன்று பணியில் இருந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையின் காவலர்கள் பயங்கரவாதம் தன்னுடைய கோர முகத்தை அல்லது மீண்டும் ஒரு தலையை அசைத்திருப்பதாக சிறைக்கு அருகில் ஒரு குண்டு வெடித்ததை அவர்கள் பீதி அடைந்த போது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டது, மீண்டும் பயங்கரவாத தாக்குதலா என்ற ஒரு அச்சம் சிறை காவலர்கள் மத்தியிலே வந்தபோது சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல, தற்கொலை தாக்குதல் என்று அவர்களுக்கு உறுதியளித்ததாக கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான வார ஏடொன்று இதனை மேற்கோள் காட்டி இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது குண்டு வெடிப்பில் மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயத்தில் அந்த சத்தத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கருத்து பிள்ளையானால் பகிரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இருக்கின்றன. பிள்ளையான் ஏன் இப்படி கூறினால் என்றுதான் இப்போது விசாரணை இடம்பெறுவதாக கூறுகின்றது. பிள்ளையானின் ஒரு வார்த்தையே இந்த விசாரணையை மீண்டும் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி விட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம்
படுகொலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்த பின்னர் தனது சகாக்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் போது தெரிய வந்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரப்பூர்வ குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய செய்தி பிரிவில் அல்லது அவர்களை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றவுடன் சிறைக்குள்ளே பிள்ளையானவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. விசாரணை வலயத்தில் இருந்துதான் இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. அது எவ்வாறு அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது, அதற்கான ஆதாரங்கள் எப்படி கிடைத்தது என்று பார்த்தால், அன்றைய காலப்பகுதியில் பிள்ளையானுக்கு மிக நெருக்கமாக சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை ஊழியர்கள் அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை வழங்கி இருப்பதாக மேலதிக தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக எதனையும் கூற முடியாது என்று சொன்னால் இவைதான் இப்போது எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. சிறைச்சாலை ஊழியர்கள் அங்கிருந்த கைதிகளோடு சகஜமாக உரையாடுகின்ற போது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறிய போது பிள்ளையானவர்கள் இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல, இது ஒரு தற்கொலை தாக்குதல் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று பிள்ளையான் கூறியதாக அந்த சிறைச்சாலை ஊழியர்கள் சிலர் வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக என்ன இடம்பெற போகிறது என்று தெரியாது. உங்களுக்கே தெரியும், சிறைச்சாலையில் பிள்ளையானோடு யார் யார் நெருக்கமாக இருந்த சிறை காவலர்கள் அல்லது சிறை அதிகாரிகள் என்பது எமக்கு தெரியாது. இந்த காணொலியை கேட்கின்ற சிலருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறோம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தாஜ் சமுத்திரா ஹோட்டலிலே வருகை பதிவில் கூட ஒரு குழப்பம் இருக்கின்றது. அங்கு வருகை தந்தவர்கள் 20 ஏப்ரல் 2019 காலப்பகுதியிலே அங்கு வருகை பதிவிலே பெயர் குறிப்பிடப்படாமல் இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து கொழும்பிலே இருக்கின்ற முக்கியமான ஹோட்டல்களிலே பெயர் பதிவு என்பது மிக முக்கியமாக இருந்த போது ஏன் இந்த பெயர் பதிவு இடம்பெறவில்லை என்கின்ற சந்தேகமும் இப்போது வலித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது புலனாய்வுத்துறையினரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேக பார்வையாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டது வேறு ஒரு விடயத்துக்காக, ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்கல் தொடர்பில். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசேட நீதிமன்றம் ஒன்றும் அமைப்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டி இருப்பதனால் இதனுடைய முக்கியமான நகர்வுகள் இனி வரப்போகின்ற காலங்களில் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்ன வகையில் முடிவுறப் போகிறது என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்த்த முடியாது அல்லது ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த விசாரணை தொடர்பான மேலதிக விவரங்களை அரசால் வெளிப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு அதில் சர்வதேச சதி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய அனுரா அரசை எடுத்துக்கொண்டால் தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் முதன்மையான வாக்குறுதியாக இருந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று. ஆனால் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது சரி, அது பிழை இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதாக இருந்தால் பிள்ளையானோடு தொடர்பான எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சுரேஷ் ஆலே இன்று வரையும் கைது செய்யப்படவில்லை? ஒரு வருடங்களை நிறைவு செய்ய உள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதா அல்லது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளிலிருந்து இன்னும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதா என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் எழுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு பிரதானமான பேசப்பட்ட விடயம். அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் இன்று பலர் இருக்கின்றார்கள். முப்படையில் இருக்கின்றார்கள், வெளியில் இருக்கின்றார்கள். ஏன் அந்த விடயத்தை முன்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது? மைத்ரிபால சிறிசேன கூறியது போன்று இந்த விசாரணையை ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்த்த முடியாது. நகர்த்தினால் இலங்கையின் ஆட்சி மாற்றம் ஒன்று கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இப்போது ஏன் தொடர்ச்சியாக ஒரு பிள்ளையானுக்குள்ளே ஒரு விடயத்தை சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. சுரேஷ் ஆலே இருக்கின்றார், அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அவருக்கான வெளி செல்ல முடியாத வகையில் கட்டாயக்க விமான நிலையத்தில் அவருக்கான விசேடமான உத்தரவை பெற்று அவர் வெளியேறாத வகையில் தடுப்பு கூட இடப்பட்டிருக்கின்றது, அவருக்கான பயண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது ஏன் இந்த விசாரணை தொடர்பில் முழுமையடையாமல் இருக்கின்றது? கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மீதும் பலத்த சந்தேகம் இருக்கின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மதகுருவாக மல்கம் ரஞ்சித் அவர்கள் செயற்பட்டது என்பதை விட ஒரு அவருக்கு விரும்பிய அரசியல்வாதிகளுக்கு வெள்ளை அடிப்பதற்காக பல முறை செயற்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை.
நல்லாட்சி அரசாங்கம் இருந்தபோது அந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றவுடன் உடனடியாக கோத்தபாய வர வேண்டும், இதற்கு விசாரணை நடத்த வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கோத்தபாயவை ஆதரித்தார் மல்கம் ரஞ்சித் அவர்கள், கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள். அதன் பின்னர் கோத்தபாய வந்த பின்னர் நாட்டிலே ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட போகின்றது அல்லது போராட்டங்கள் வெடித்த போது கோத்தபாய ஆட்சியிலிருந்து வெளியேறிய போது ரணில் விக்ரமசிங்கே வந்தபோது பொதுவாக ரணில் மற்றும் கர்தினால் மல்கம் ரஞ்சித்துக்கு இடையில் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கின்றது. அவர்களுக்கு இடையில் எப்போதும் ஜெல் ஆகாது. அவர்களுக்கு இடையில் உறவு என்பது ஒரு விரிசலோடு தொடர்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அவர் பின்னிட்ட நாட்களில் மீண்டும் என்ன செய்கிறார், ரணிலுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை பார்த்து கொண்டு சஜித்தோடும் உறவை அவர் பெரிய அளவில் பேணிக்கொள்ளாமல் ஏகேடிஆரை ஆதரிக்கின்றார். அனுருகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியில் மறைமுகமாக ஆதரிக்கின்றார். புதிய ஆட்சி ஒன்று உருவாகினால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை அவர் அந்த தேவாலயங்களிலே இடம்பெறுகின்ற பிரசங்கங்களிலே கூறுகின்றார். மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு வருகின்றது. இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அனுர அரசாங்கம் மட்டும் பதில் சொல்ல தவறவில்லை. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் இதற்கு என்ன பதில் கூற போகின்றார், அல்லது கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் அந்த அப்பாவி உயிரிழப்புகளை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்துகிறாரா அல்லது தனக்கு தேவைக்காக பயன்படுத்துகிறாரா என்கின்ற சந்தேகம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று சாரா பலோஸ்தினி இறந்தாரா தப்பினாரா என்று யாருக்கும் தெரியாது. அதன் பின்னர் பிள்ளையான் இதனோடு தொடர்புபட்டாரா தொடர்புபடவில்லையா என்கின்ற விசாரணை சந்தேகத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனோடு தொடர்புபட்ட இன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகிறார். இந்த விடயங்களோடு தொடர்புபட்டார் என்றால் காத்தாங்குடியில் இயங்கிய சகரானோடு தொடர்புபட்டார் அல்லது அவர் தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிந்த கிஸ்புல்லா அவர்கள் இன்று வரைக்கும் வெளியில் இருக்கிறார். பிள்ளையான் கைது, கிஸ்புல்லா வெளியில். அதே போன்று அங்கு மறுபுறம் பார்த்தால் புலனாய்வு அதிகாரிகள் பலர் வெளியில் இருக்கின்றனர். எனவே இது ஒரு குழப்பமாக இருக்கின்றது. இது ஒட்டுமொத்தத்திலே குற்றவாளிகளை தப்பிப்பதற்கான ஒரு முகாந்தரமாக பார்ப்பதா அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முக்கியமான மைய புள்ளியாக பார்ப்பதா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன இடம்பெறும், அடுத்தடுத்து என்ன இடம்பெறும் என்பதை யாரும் கணிக்க முடியாது இருக்கின்றார்கள். எனவே இப்போதைய சூழ்நிலையில் பிள்ளையான் அவர்களுடைய கைது என்பது ஒரு பிள்ளையானோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முடிய போகிறதா, ஒரு தனியொரு பிள்ளையான் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்க முடியாது. பிள்ளையான் ஈடுபட்டிருந்தாலும் பிள்ளையானோடு பெரிய ஒரு கட்டமைப்பு அல்லது வலையமைப்பு இருந்திருக்க வேண்டும். அந்த வலையமைப்பு ஏன் இன்று வரைக்கும் இந்த அரசாங்கம் கிஸ்புல்லாவை ஒரு விசாரணை கூட செய்யாமல் இருக்கின்றது? சகரானுடைய இடத்துக்கு சென்றவர், சகரானை பார்த்தவர், சகரானோடு தொடர்புகளை பேணியவர். அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் சஹரானுடைய தம்பி ஒரு முறை காயப்பட்டிருந்த போது வைத்தியசாலை சென்றவர், அது எதேச்சியாக சென்று அவர் கூறினார். இதே இடத்தில் தமிழர்கள் யாராவது இவ்வாறான தொடர்புகளை பேணி இருந்தால் அவர்கள் என்று நித்தம் 4ஆம் அடிக்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள். ஏன் இவர்கள் அழைக்கப்படாமல் இருக்கிறார்கள்? இந்த பின்னணி தொடர்பில் அரசு தெளிவுபடுத்துமா? அல்லது குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை புலிகளோடு தொடர்பானவர்கள் அல்லது மாவீரர் நாளை நினைவு கூர்ந்தவர்கள் அல்லது இன்று திருவோணமலையிலே தியாகி திலீபன் அவர்களுடைய உருவ பதாதை அகற்றப்பட்டிருக்கின்றது, திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் என்று பட்டியலிட்டு விசாரணை செய்வார்கள். ஆனால் சஹரானுக்கோடு சென்ற போட்டோ கிஸ்புல்லாவிடம் இருக்கின்றது, இவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அன்று பலமாக இருந்தால் நாங்கள் சென்றோம் என்கின்றார். ஆனால் இதெல்லாம் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்தத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது பல மர்மங்கள் நிறைந்த பல உண்மைகளை மறைமுகமாக வைத்திருக்கின்றது. இது தொடர்பில் அரசு தன்னை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அரசு ஒரு கட்டத்தில் கூற வேண்டும், இது சர்வதேச சதி, இதில் இலங்கையில் ஆட்கள் இல்லை என்று 2 தெரிவுகள்லாம் இருக்கின்றது. இதனை அரசு வெளிப்படையாக கூறணும். தொடர்ச்சியாக ஒரு பிள்ளையானை வைத்துக் கொண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. கிழக்கு மாநிலத்தில் கடத்தல், காணாமலாக்குதல் என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அந்த விவகாரங்களை நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அல்லது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு சவால் ஏற்படுத்திய விடயத்தில் இன்றும் விசாரிக்கப்பட வேண்டிய பலர் இருக்கிறார்கள். இதனை பார்க்கின்ற போது தேசிய மக்கள் NPP-யினுடைய ஆதரவாளர்களுக்கு சில வேளை சீற்றம் பெறலாம். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தவறை தொடர்ச்சியாக அனுமதிக்காதீர்கள். இந்த அனுரகுமார் அரசு என்பது நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்பது மக்களின் ஆசையாக இருக்கின்றது. அந்த ஆசையை நிராசையாக்கி விடாதீர்கள், மக்களை ஏமாற்றாதீர்கள். பேச்சு வன்மையால் மக்களை ஏமாற்றுவது என்பது அது கடந்த ஆட்சியாளர்களுக்கு நிகரானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்று ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வந்து 1 ஆண்டுகள் கடக்க போகிறது. என்ன இடம்பெறுகிறது? கடந்த ஆட்சியில் அவர்களுக்கு விரும்பியவர்களை எல்லோரும் நியமித்தார்கள் என்று கூறினார்கள். இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியிலும் அவ்வாறுதான் நடக்கின்றது.
மறைமுகமாக அந்த அரசு விரும்புகிறவர்களை நியமிக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான தீர்வு அல்லது நிவாரணம் என்பது எப்படி கிடைக்கப் போகிறது, உண்மை குற்றவாளிகள் யார் என்பதில் மக்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையான் சிறையில் உரையாடிய விடயம் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். அவை தொடர்பில் உங்களுக்கிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு இந்த விசாரணை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிற்குமாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. அனுரகுமார திசாநாயக்க கருதினால் மல்கம் ரஞ்சித்தை திருப்திப்படுத்த சென்றாலோ, கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கை திருப்திப்படுத்த கத்தோலிக்க மக்களை ஏமாற்றினாலோ இரண்டுமே ஏமாற்று வேலை என்றுதான் கூற வேண்டும். கருதினால் மல்கம் ரஞ்சித் தொடர்பில் ஒரே குற்றத்தான் இருக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கும் கிறிஸ்தவ போதனைக்கும் ஒவ்வாத ஒரு காரியம் செய்யக்கூடியவர் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள். அவரிடம் அன்பு, பரிவு, காருண்யம் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனால் தன்னுடைய அவர் கிட்டத்தட்ட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு அரசியல் பிரமுகராகத்தான் அவர் இன்றும் பார்க்கப்படுகிறார். காரணம் என்ன சொன்னால், ஒரு இரக்கம் தயவு உள்ளவர். தன்னுடைய இனத்துக்கு அடித்தாலும் வலிக்க வேண்டும், ஏனைய இனங்களுக்கு அடித்தாலும் வலிக்க வேண்டும். தர்காநகர் அதே போன்று பல இடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஒரு கடமைக்காக சென்றார். அதுவாவது பரவாயில்லை. முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு பகுதியிலே தமிழர்கள் கொத்து கொத்தாக அழிந்த போது கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார். எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை. அவர் கூறியது பயங்கரவாதி என்கின்ற சொல்லை தவிர அவருடைய நாவிலே எதுவுமே வரவில்லை. இன்று வடக்கு கிழக்கில் எத்தனையோ கத்தோலிக்க ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ கத்தோலிக்க மதகுருமார் காணாமல் போயிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார். எதுக்கும் வாய் திறக்க மாட்டார். அது ஒரு புறம் இருக்கட்டும். என்று சொன்னால் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சிங்கள மக்களை, அது அவருடைய பணியாக இருக்கலாம் அல்லது அவருடைய வேலையாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசு முறையான விசாரணையை நடத்துவதில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது. ஒரு பிள்ளையானை வைத்துக் கொண்டே இது சுற்றப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் இதுவரைக்கும் சுரேஷ் ஆலை எத்தனை முறை விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்? சுரேஷ் ஆலை விசாரிக்கப்பட்டால் இந்தியா கோவிக்குமா அல்லது இந்திய தூதரகம் விரும்பாதா அல்லது கோத்தபாய ராஜபக்சவை விசாரணை செய்தால் யார் விரும்ப மாட்டார்கள் என்று பல ராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான குழப்பங்கள் எல்லாம் தொடர்கிறது. எது எவ்வாறு இருக்கின்றதோ அடுத்து என்ன இடம் வரப்போகிறது? பிள்ளையானின் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஆபத்தாக மாறி இருக்கின்றதா? சிறையில் இருந்தாலும் பிள்ளையானின் எதிர்காலம் என்பது ஒரு கடினமாக இருக்க போகிறதா? ஒட்டுமொத்தத்தில் இதுக்கு மக்களுக்கு முறையான பதிலை இந்த அரசு வழங்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.